நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொலை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. ஸோ ஆப்போசிட்டாக யாருமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. இப்போதைக்கு கண்ணுக்கு தெரிஞ்சவர்களும் கரெக்டான ஆப்போசிஷன் பார்ட்டி எதுவுமே கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சப்போர்ட் தேவை. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்கள மாதிரி மாட்டிக்கிட்டு இல்லை. ஆமாம், யார் டிஎம்கேவும் ஏடிஎம்கே 2 பேரும் ஒன்றாகி 2 பேரோட குடுமி அவங்கள்ட்ட இருக்குது. இதுக்கு முன்னே அனுபவம் இருக்கிறவங்களாலே சமாளிக்க முடியல. இதுக்கு முன்னே ஒரு 50 வருஷம் அனுபவம் இருக்கிறவங்களே ஒன்றும் முடியல. இவங்க வந்து 10 நாள் கூட ஆகுது. ஆனால் அவங்களோட இவங்க பெட்டராக சமாளிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். சினிமாக்காரர் இவருக்கு என்ன தெரியும், ஒரு ஒழுங்காக செய்வாருன்னு சொன்ன ஆளுங்க. இப்போ அவர் கரெக்டாக இது முன்னே வந்தவங்களாம் வந்தாங்களா ஆன் டைமு. இவர் கரெக்டாக 10 மணிக்கு சாப்பாடோடு வந்துடுறாரு. இவர் வந்து சாயந்தரம் இருந்து வேலையை பார்க்குறாரு. இதுக்கு முன்னே இருந்தவங்க வந்தாங்களா? சார் வணக்கம். வணக்கம் சார், தாவேக்கோட ஆட்சிகளை வந்து அமைச்சரவை எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, எல்லாம் விரிவாக்கம் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு விஜய் அவர்கள் வந்து திமுக கூட்டணியை உடச்சிட்டார். காங்கிரஸை ஃபஸ்ட்டு தூக்குனார், அதுக்கப்புறம் விசிக, இந்திய முஸ்லீம் லீக் எல்லாத்தையும் தூக்கிட்டார். இப்போ திமுகவோட கூட்டணி பார்த்தீங்கன்னா ஏதோ முன்னாடியே பெருமையாக சொன்னாங்க, 25 கட்சி கூட்டணி அப்படிலாம் சொல்லி ஆட்சி அமைக்க போகிறோம், வலுவாக இருக்க கூட்டணி யாராலையும் உடைக்க முடியாது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க தேர்தலுக்கு முன்னாடி. நான் அப்போ ஒத்துக்கலை. அப்போ ஒத்துக்கலை. இப்போ நான் ஒத்துக்கலை. ஏன்னா அவங்க வந்து ஒன்றும் பிரேமலதா இருக்காங்க. அது வலுவான கூட்டணிங்கிறீங்களா? ஆமாம், அவங்க யார் இருக்காங்க, அது கருணாஸோட கட்சி, புலிகள் படை. அது சின்ன சின்ன கட்சியெலாம் இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது, ஒன்றும் உடைக்கல இல்லை. ஆனால் கருணாஸ் போய் அவங்க வந்து அப்போலாம் 25 கட்சி கூட்டணினா ஒரு இன்னும் 22 கட்சி உள்ள இருக்கு. அவ்வளோ பேர் இருக்காங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கெல்லாம் அவங்களும் யாருமே எம்எல்ஏ யாருமே ஜெயிக்கல. இவருக்காகல வைகோ இருக்கார்ல, அவருக்கு 2 இருக்குது. அப்படி இருக்கா பிரேமலதா ஒன்று இருக்காங்க. ஸோ இவங்களாம் இருக்காங்க, வலுவான கூட்டணி இருக்குது. அப்போ இன்னும் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இன்னும் 2 பேர் இருக்காங்க தூக்குங்கிறீங்களா? முடியாத முடிஞ்சால் தூக்கியிருப்பாங்க. அவங்களாம் வந்து அவங்கவுங்க இதில் தான் நின்று இருக்காங்க. ஏன்னா வந்து பிரேமலதா அவங்க வந்து இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு இதுவாக இருக்கும், பார்லிமெண்ட் இதில் கொடுத்துருக்காங்களே, ராஜ்யசபா சீட்டு. அதனால அவங்க லாக் ஆயிருக்கு. ஆனால் இது பேர் குதிரை பேரம் கிடையாதுல்ல, இப்படி இருந்தால் குதிரை பேரம் கிடையாது. இதெல்லாம் கிடையாது. பிரேமலதா அவர்கள் இப்போ என்ன ரீசெண்டாக குதிரை பேரம் எல்லாத்துலேயும் சட்டசபையிலும் சரி தான் அதெல்லாம் தெளிவாக சொல்லணும், நம்ம சொல்ல முடியாது. அவங்களுக்கு பண்ணது குதிரை பேரம் கிடையாது. அப்போ நம்ம மற்றவங்களுக்கு பண்ணது தேர்தலுக்கு முன்னே இருக்கலாம், பின்னால் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. தேர்தலுக்கு முன்னே எது வேணா இருக்கலாம், தேர்தல் அப்புறம் பேசினா அது குதிரை பேர் ஆயிரும். அதை தவிர வந்து நிறைய பேர் இருக்காங்க அங்கே. அது ஏதோ அவரு கூட ஜவஹர்லால் கூட சொல்லியிருக்காங்கல்ல. ஆமாம், அவரெல்லாம் அப்போயே சொல்லியிருந்தாரு, நாங்கள் கூட்டணி விட்டு வெளியே வர மாட்டோம் அப்படிலாம். அது இல்லை, இனிமேல் நாங்கள் எங்கள் கட்சி சின்னத்து தான் நிற்போம். ஏன்னா நாங்கள் அப்போவே தனியாக நின்றுருந்தா இந்நேரத்துக்கு சேர்ந்துருப்போம். நாங்கள் டிஎம்கே இதில் சேர்ந்ததுனால தான், சின்னத்தில் நின்னதுனால தான் எங்களுக்கு வாய்ப்பு பறிபோயிடுச்சு. அந்த மாதிரி எங்களுக்கு இனிமேல் எந்த ஜென்மத்திலையும் எங்கள் சின்னத்தில் தான் நிற்போன்னு அவர் சொல்லிட்டார். ஓகே. ஸோ வேல்முருகன் என்ன சொல்லியிருக்காரு, நேற்று ஒன்று பார்த்தேன். என்ன சொல்கிறாருன்னா, எங்களெல்லாம் இது பண்ணிட்டீங்க, எல்லாம் எவ்வளவோ பண்ணிட்டோம், நாங்கள் எல்லாம் பேசி எவ்வளோ தூரம் சொல்லி நம்ம நல்லாட்சி கொடுக்கலான்னு சொல்லி கூட கேட்கல. நீங்கள் இனிமேல் யாருக்கு வேணால் எந்த கட்சியில் வேணால் போய் எம்எல்ஏ ஆகிங்க, எதாவது அவரும் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் வந்து யாருமே வந்து முதலே அவங்க பிரிஞ்சிட்டாங்க. எதுக்கு முன்னாலேயே எலெக்ஷன் முன்னாலேயே வேல்முருகன் வெளியே வந்துட்டார். இப்போ சொல்லிட்டா நீங்கள் யார் வேணால் எங்கே வேணால் போய் ஜாயின் ஆகிங்க, எங்களுக்கு எங்கே பதவி கிடச்சி அங்கே போயிருங்கன்னு சொல்லி ஒரு நல்ல வாழ்த்தி அனுப்புகிறார். ஆனால் ஒரு எம்எல்ஏ கூட இல்லை. ஆனால் இவர் என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம வைகோ சப்போர்ட் யாருக்கு, டிவிகேக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுறாரு. ஆனால் ஐயோ அப்போயே சொல்லியிருந்தா 2 சீட் அவங்களுக்கு வந்து 4 சீட் கொடுத்து அதில் 1 சீட்டு நீங்கள் நின்றுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் வேணாம், 4 உங்களுக்கே நின்றுட்டார். இப்போ வந்து அந்த 1 சீட்டு 1 எம்எல்ஏ வந்திருந்தா கூட நம்ம உள்ளே போயிருக்கலாமே, இப்போ கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் என்ன ஆச்சுன்னு சொன்னால், அரசியல் எவ்வளோ தூரம் இப்போ என்ன சொல்கிறது, அந்த டிக்னிட்டி அந்த இதெல்லாம் குறைஞ்சி இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க எல்லாருமே. ஓகே சார், என்னென்ன தப்பு பண்ணிட்டோன்னு. இப்போ விஜய் அவர்கள் வந்து ஆரம்பத்தில் அரசியல் வரும்போது கட்சி ஆரம்பிக்கும் போது இவர் வந்து நம்ம அவர் மேலே விமர்சனம் நிறையா வச்சாங்க. இவர் கூத்தாடின்னு வச்சாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு அரசியல் தெரியாது, இந்த அரசியல்வாதிகளை எப்படி சமாளித்து எப்படி உள்ளே வருவார், அப்படியே ஜெயித்தாலும் எம்எல்ஏ விலைக்கு வாங்கிடுவாங்க, இந்த மாதிரி விமர்சனம் பத்திரிக்கையிலும் சரி மற்ற கட்சியினரும் கூட இவருக்குலாம் ஒன்றும் தெரியாதுப்பா, ரசிகர் கூட்டம் வாக்கா மாதிரி இப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் இவர் ஒருத்தர் வந்து உள்ளே வந்ததுன்னு பல கட்சி நம்ம தமிழ்நாட்டில் உள்ள பல கட்சி ஸ்ட்ராங்கான கட்சியெல்லாம் அப்படியே வலுவிழந்து போயிருக்காங்க. எந்தெந்த வாய் சொல்லிச்சோ இவர் வந்து அரசியல் தெரியாதுன்னு சொல்லிச்சோ, இவரோட சிறந்த அரசியல்வாதி இல்லைன்னு சொல்லுவாங்க இனிமேல்.
ஏன்னா இவர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீமான் ஃபஸ்ட்டு க்ளோஸ் ஆனார். அப்புறம் அதிமுகவில் ஏற்கனவே 2 இருந்தது, இப்போ 2 ஆயிடுச்சு. இப்போ 4 பங்கு மாதிரி ஆகுது. இப்போ திமுக கூட்டணி உடையுது, தேசிய கட்சி இங்கிட்டு வருது. இப்போ நிலையா இருக்க இப்போ பெரிய யார் சிறந்த அரசியல்வாதி? அவர் யூகம் வகுத்து இது பண்ணுறாங்கன்னா விஜய் அவர்கள் தான் சிறந்த அரசியல்வாதி மக்களுக்கே தெரியும்ல. இப்போ எப்படி பண்ணுறாங்க? இப்போ யார் சிறந்த அரசியல்வாதி? இப்போ தமிழ்நாட்டில் பெஸ்ட் அரசியல்வாதி யார்? அது மக்கள் இப்போ தேர்ந்தெடுத்தது அப்படின்னா விஜய் அவர்கள். தேர்ந்தெடுத்துல சேர்ந்ததுக்கு அப்புறம் எந்த மாதிரி அடிப்படையில் நீங்கள் கேட்குறீங்க சிறந்த அரசு? பாருங்க, எந்த எல்லா கட்சியும் காலி பண்ணியாச்சு. அப்போ இவர் தானே இப்போதான் இவருக்கு அரசியலே தெரியாதுன்னு சொன்னாங்கல்ல. இப்போ சிறந்த அரசியல்வாதம் காட்டினது அது விஜய் அவர்கள். விஜய் தான். அதை ஒத்துக்கணுமா இல்லையா? ஏன்னா ஒரு தேசிய கட்சி புதுசாக வந்த 2 வருஷம் கட்சி, தேசிய கட்சியும் அதாவது விசிகாவும் தேர்தலுக்கு முன்னே வந்திருந்தாங்கன்னா அது மேட்ரே வேறு. இன்றைக்கி 150லேருந்து 170 சீட்டு சாலிடாக அடிச்சிருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து அப்போ யோசனை பண்ணி இழுத்து கடைசியில் வரலை. இப்போ வந்து தேர்தலில் முடிஞ்ச உடனே இமிடியட்டாக வந்தது யார்? காங்கிரஸ். அதுக்கு அடுத்து ஒன்றா வந்துட்டாங்க. அப்போது இதில் சாமர்த்தியம் வந்ததை விட தாவேக்கோட அணுகுமுறையும் கொஞ்சம் நல்ல விதமாக இருந்துச்சு. முதலே நல்லா தாங்க இருந்துச்சு. இவங்க தான் சரியில்லை. இவங்க ஒழுங்காக வந்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் இருக்காது. இவங்க என்ன நினச்சாங்க, எல்லாரோட கால்குலேஷன்ஸும் தப்பாயிருச்சு. இவர் வரவே மாட்டாங்கன்னு அவங்களும் நினச்சாங்க. யார்? அந்த அந்த விசிகா மீதி அந்த முஸ்லீம் கம்ப்ளீட்டாக முஸ்லீம் லீக் எல்லாருமே டிவிக்கே வராதுன்னு நினச்சாங்க. ஆனால் காங்கிரஸில் மொத்தம் 2 குரூப் இருக்குது. ஒன்று வருன்னது, ஒன்று வராதுன்னது. அதில் வந்து இதில் கடைசியில் வரணுங்கிறவங்க தான் அதிக பேர் இருந்தாங்க. அதையும் மீறி இவங்க வந்து டிஎம்கே போனது தான் அவங்களுக்கு பெரிய அடி. ஸோ இப்போதைக்கு வந்து பெஸ்ட் அரசியல்வாதி, அரசியல் தெரிஞ்சவர், அரசியல் நுணுக்கம் தெரிஞ்சு நல்ல இது பொலிட்டிக்கல் கேம் ஆடுறவர் இவர் தான். வேறு ஆளே கிடையாது இப்போது. ஆனால் இவங்கெல்லாம் வந்து எதிரில் இருக்காங்க. ஏடிஎம்கே இப்போ 2 ஆயிடுச்சு. அது 2 ஆகுமா 3 ஆகுமான்னு இப்போ தெரியாது. ஆனால் டிஎம்கேலேருந்து மொத்தம் வழிச்சிட்டு வந்தாச்சு. சீமான் சுத்தம். ஸோ இப்போ எப்படி வேறு யாருமே இல்லையாங்க. ஸோ ஆப்போசிட்டாக யாருமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. இப்போதைக்கு கண்ணுக்கு தெரிஞ்சவர்களும் கரெக்டான ஆப்போசிஷன் பார்ட்டி எதுவுமே கிடையாது. அதே மாதிரி அன்புமணி கூட விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. அப்படிங்கும்போது எல்லா கட்சியும் இங்கிட்டு வர இது துடிக்கிறாங்களோ. அன்புமணிக்கு ப்ராப்ளம் வந்திருப்பார் அவர். ஆனால் ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால் அவருக்கு வந்து அங்கே எம்பி இருக்குது. அதை தவிர அவரோட கேசஸ்லாம் நிறைய இருக்குது. இப்போ அவங்களும் அவ்வளோ ஈஸியாக இந்த சைடு வந்துட முடியாது. ஸோ இந்த சைடு தான் வந்திருப்பாங்க, திமுக சைடு தான். இப்போது நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். இது விசிகா மேலே பெரிய எந்த கேஸும் கிடையாது. ஐயுஎம்எல் மேலே எந்த கேஸும் கிடையாது. காங்கிரஸு நேஷ்னல் பார்ட்டி. டிவிகே மேலே எந்த ஒரு அதாவது ஃபால்ஸ் இதுவே கிடையாது. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ இது கம்ப்ளீட்டாகவே இந்த குரூப் ஃபுல்லாகவே அங்கே என்ன சொல்கிறது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பயப்பட வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, சின்ன இவங்க சொல்லுவாங்க இன்கம் டேக்ஸு, காரு இதெல்லாம் வந்து பெருசு கிடையாது. என்ன ஃபைனை கட்டிட்டு போகிறோம், அது கிடையாது. ஆனால் இவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து நெருக்கடி இருக்குது. மொத்தம் தொடச்சி வழித்து எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நம்பி தான் இருக்காங்க. காசு வேணும், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் வேணும். இதில் ஒரு சில ஸ்கீம்ஸ்லாம் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இந்த எஜுகேஷன்ஸ் இதில் அது நிறைய விஷயங்கள்ல. ஸோ ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சப்போர்ட்டு. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சப்போர்ட் தேவை. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்கள மாதிரி மாட்டிக்கிட்டு இல்லை. ஆமாம், யார்? டிஎம்கேவும் ஏடிஎம்கே 2 பேரும் ஒன்றாகி 2 பேரோட குடும்பம் அவங்ககிட்ட இருக்குது. அதுவும் இல்லாமல் இது பர்சனல் எல்லாமே இடி ரைடு மாதிரி பண மோசடி. 2 பேரோட குடும்பம் அவங்க வச்சுருக்காங்க. அதனால் வந்து அவங்க அவ்வளோ ஈஸியாக விட்டுற மாட்டாங்க. போய் அதே கேஸில் தான் இவரும் யாரும் அன்புமணி இருக்கார். ஸோ அவரும் வந்து அவங்கள பகைச்சிட்டு இந்த சைடு வந்துட முடியாது. ஆசை இருந்தாலும் வர முடியாது. வெளியிலேருந்து ஆதரவு தான் தெரிவிக்கலாம், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இவர் ஸ்ட்ராங்காக ஆகிட்டார், இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடுவார். ஓகே, இது இப்படி இருக்க அரசியல் கேம் நல்லா விஜய் அவர்கள் விளாண்டாலும் இன்னொரு ஒரு பார்க்கணும்னா அந்த திமுகவில் இருந்தே பார்த்தீங்கன்னா முக அழகிரி ஸ்டாலினோட அவங்க ஃபேமிலியிலேருந்து முக அழகிரியோட மக வந்து விஜய் அவர்கள் சந்திக்க போகிறான் அப்படின்னாங்க. அவங்க பதவியேற்பில் அன்றைக்கி வந்திருந்தாங்க. பதவியேற்பில் வந்திருக்காங்க. நேற்று வந்து அவங்க கட்சியிலே ஜாயின் விஜயை பார்த்து சிஎம் விஜயை பார்த்து ஜாயின் பண்ணதாக வேறு சொல்கிறாங்க.
அது வந்து வெளியில் அதாவது அஃபிஷியல் நியூஸாக எதுவும் வரலை. ஆமாம். இப்போ திருச்சி கிழக்கில் திருமாவை நிற்க வைக்கலாமா, அவங்க நிற்கலாம், பழைய ஸ்பெக்குலேஷன் ஓடிட்டு இருக்கு. இல்லை அவங்க நிற்க வைக்க வாய்ப்பு குறைவு தான். இல்லை அவங்க பேசிகிட்டு இருக்காங்க விசிகாவில். அது தவிர வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க, டிஎம்கேல ஸ்டாலினே நிற்கணும், எக்ஸிஎம் ஸ்டாலினே நின்னா என்ன ஆகும் சார்? இல்லை எதிரில் யார் இருப்பாங்கன்னா இவங்க இருப்பாங்க. யார்? அண்ணன் பொண்ணு. ஓ புரியுதுங்களா? ஸோ இது தேவையில்லாமல் குழப்பம். அங்கே வந்து மாற்றி பிரச்சாரம் பண்ண முடியாது. நீ பண்ணால் உன்னுடைய குடிமை என் கையில் இருக்குது, நான் ஒன்று போடுவேன். இவங்க வந்து ஒருவேளை வந்து ஸ்டாலின் நாங்கள் எக்ஸிஎம் நின்னார்னா இவங்களை நிற்க வைப்பாங்க, கனிமொழி அழகிரி நிற்க வைப்பாங்க. அப்போ என்ன ஆகும்? இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆகும். ஒரு விஷயம் அதை விட்டுருங்க. அப்படி இல்லை வேறு யாரை நிற்க வச்சாலும் ஸ்டாலின் தோக்குறது உறுதி. ஏன்னா விசில் அங்கே இருக்கும்போது முடியாது. ஸோ திருப்பியும் அவர் தோக்குறதுக்கு ரெடியாக போய் அங்கே நிற்பாரா அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு யோசனை பண்ணி தான் செய்வாங்க. ஓகே. இல்லை அப்படியே அழகிரி மகள் கயல்வெளி அவங்க நிற்க விட்டாலும் அவங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? விசில் நின்னா ஜெயிப்பாங்களே. விசிலில் யார் நின்னாலும் ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து எப்படின்னு சொன்னீங்கன்னா வேட்பாளர் முக்கியம் கிடையாது, சின்னந்தான் முக்கியம். அது ஆல்ரெடி ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அதை பற்றி அவங்களுக்கு கவலை. யார் நின்னாலும் ஜெயிப்பாங்க, அவங்க நின்னாலும் ஜெயிப்பாங்க. ஆனால் எதிரில் யார் நின்னாலும் தோப்பாங்க. அதுதான் விஷயம். ஓகே. இப்போது இது ஒரு கட்டத்தில் இருந்தாலும் அப்புறம் தாவேக்காவோட ஆட்சியில் வந்து வரும் பிரச்சனைகளை எப்படி சமாளிக்க போகிறாங்க? ஏன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா 2 நாளில் பார்த்தீங்கன்னா கோவையில் வந்து இப்போ சிறுமி வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி அது பிரச்சனை, அப்போ திருச்சியில் செவிலியர்கள் போராட்டம், இது வந்து இந்த பிரச்சனைகள் எப்படி அவர்கள் அணுகுமுறை எப்படி இருக்கும்? ஆரம்பத்திலே இப்படி ஒரு ஆரம்பத்தில் தான் வந்திருக்காங்க. இப்போ வந்து இதுக்கு முன்னே அனுபவம் இருக்கிறவங்களாலே சமாளிக்க முடியல. இதுக்குள்ளே ஒரு 50 வருஷம் அனுபவம் இருக்கிறவங்களே ஒன்றும் முடியல. இவங்க வந்து 10 நாள் கூட ஆகல. ஆனால் அவங்களோட இவங்க பெட்டராக சமாளிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்லை சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா சின்ன பிரச்சனையை வந்து பெருசாகி போராட்டத்துக்கு கொண்டு போகிறது எதிர்க்கட்சி அதிமுக திமுக தான் சில ஆட்களை வச்சு பண்ணுறாங்கன்னு சோசியல் மீடியாவில் சில பேர் போட்டுட்ருக்காங்க. அது யார் வேணால் பண்ணாலுங்க. இப்போ வந்து சிறுமி அந்த கேஸை பொறுத்தவரையிலும் என்றைக்கு நடந்தோ உடனே நைட்டே பிடிச்சிட்டாங்க ஆளுங்க. ஆமாம். இப்போ இவங்க அவங்க ஆளுங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அது வேறையாக சிஸ்டமே வேறையாக இருந்திருக்கும். இவங்க இமீடியட்டாக பிடிச்சாங்களா இல்லையா? ஆனால் அவங்களுக்கு உடனே தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா நம்மளோட கோரிக்கை. பனிஷ்மெண்ட் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அது விசாரணை வைத்து என்ன நடந்துச்சு சொல்லி அதுக்கப்புறம் அதுக்கேற்ற தண்டனை வாங்கி கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு இது செவிலியர் இது போராட்டம் எப்போ இருந்தாலும் செவிலியர் எல்லா போராட்டமும் வரும். அது வந்து இவங்க தான் வந்து டேக்கிள் பண்ணணும். தவறான சிகிச்சையில் அவங்கள சக ஊழியர்கள் இறந்துட்டதா நர்ஸு ஒரு இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது வந்து அதுக்கேற்ற தண்டனை கொடுக்குறதோ அதுக்கேற்ற பரிகாரம் என்ன பண்ணணுமோ செய்யணும். அது செஞ்சுருவாங்க. இதெல்லாத்த விட இவங்க வந்து நிறைய ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய இருக்குது இல்லையா? இப்போ நிறைய பேர் பேச இவங்கெல்லாம் எப்படி இது பண்ணுவாங்க, அதாவது எப்படி மக்களுக்கு செய்வாங்க, அதெல்லாம் நிறைய பேசுகிறாங்க. கண்டிப்பாக இவங்க பண்ணுவாங்க. அதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அது வந்து அது இதுக்கு ஸ்பெஷல் டீம்ஸ் இருக்குது. அதை வந்து பண்ணி இது ஆக்சுவலாக வந்து இதுவரையில் இருந்த கவர்மெண்ட் எல்லாமே இன்கமிங் அவுட் கோயிங் இருக்குல்ல, ஒன்லி அவுட் கோயிங் தான், இன்கமிங்கே இல்லை. இன்கமுக்கு வழியும் இல்லை, இன்கமிங் இல்லை. ஸோ இனிமேல் வந்து இந்த கவர்மெண்ட்டை வந்து வரவுக்கு என்னன்னு பார்க்கணும். எந்த ஒரு கவர்மெண்ட்டாக இருந்தாலும் இன்கம் இருந்தால் தானே செலவு பண்ண முடியும். இப்போ இன்கமுக்கு ஏற்ற வழிகளை இவங்க பார்க்கணும். அது நிறைய வழிகள் இருக்குது. பல நாடுகளில் இருக்குது, பல சிஸ்டம் இருக்குது. அதெல்லாம் இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக இவங்க பண்ணலாம். ஓகே. இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்தீங்கன்னா கரண்ட் அதிகாரத்தில் மின்சாரம் தட்டுப்பாடு இருக்குது, போராட்டம் நைட் டைமில் போராட்டம் பண்ணுறாங்க. இது வந்து ஆள் பற்றாக்குறை, மின்சாரத்துறையில் ஆள் பற்றாக்குறைன்னு ஒரு இது சொன்னாலும் இருந்தாலும் மற்ற ஆட்சியில் போன ஆட்சியிலலாம் கரண்ட் இருந்துச்சுன்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் போன ஆட்சி சில ஏரியாவில் அடிக்கடி கரண்ட் போச்சு. இப்போ இவங்க வந்து ரீசெண்ட் டேஸில் இப்போ கரண்ட் அடிக்கடி போயிட்டுருக்கு, வெயில் காலத்துலனால இப்போ போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. இது எப்படி அவர் சமாளிக்க இருப்பாங்க? இல்லைங்க, இது வந்து ப்ராப்ளம் வந்து ஆல்ரெடி க்ளீனாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இதே மினிஸ்டர் கன்சர்ன் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? ஆல்ரெடி 70,000, அதாவது 1,40,000 பேர் இருக்கிற இடத்துல இப்போ 70,000 பேர் தான் வேலைக்கு இருக்காங்க. அதை தவிர இவ்வளோ கடன் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் வந்து எதை சரி பண்ண முடியும் பண்ணணும், பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற கமிட்டி போட்டு பண்ணணும்னு சொல்லிகிட்ருக்காங்க. டெஃபினட்டாக இது ஒரே நாளில் 50 வருஷத்து குப்பையை ஒரே நாளில் கிளியர் பண்ண முடியுமா? அது எதுக்கு நடந்துக்கிட்டு இருக்கோம். உள்ள இருக்க அதிகாரிகளும் இப்போ பழகப்பட்டவங்கள ஸ்லோவாக வேலை செஞ்சு பழகப்பட்ட அதிகாரிகள் இப்போ அவர் வந்து கரெக்டாக 10 மணிக்கு வந்துடுறாரு. இதை இவரை வரும்போது எல்லோரும் வந்து ஆகணுமே. சினிமாக்காரர் இவருக்கு என்ன தெரியும், ஒரு ஒழுங்காக செய்வாருன்னு சொன்ன ஆளுங்க. இப்போ அவர் கரெக்டாக இது முன்னே வந்தவங்களாம் வந்தாங்களா ஆன் டைமு? இவர் கரெக்டாக 10 மணிக்கு சாப்பாடோடு வந்துடுறாரு. இவர் வந்து சாயந்தரம் இருந்து வேலையை பார்க்குறாரு. இதுக்கு முன்னே இருந்தவங்க வந்தாங்களா?
அவங்க காலை வந்தால் அப்படியே வந்தாலும் 10 மணிக்கு வந்தாலும் ஒரு 2 ஹவர்ஸில் வீட்டுக்கு போயிடுவாங்க, ரெஸ்ட் எடுக்க போயிடுவாங்க. தெரியல அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக சென்சியராக செஞ்ச மாதிரி அந்த ரிப்போர்ட்ஸ் அப்போ வரல. ஆனால் இவங்க வந்திருக்காரு, ஆஃபீஸில் இருக்கார், எல்லோரையும் மீட் பண்ணுறாரு, எல்லா கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்லாம் வந்து என்ன சொல்கிறது இந்த ஆய்வு நடத்துகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இவ்வளோ வருஷம் நடந்த தவறுகளை ஒரே நாளில் திருத்தணும்னா முடியவே முடியாது. அது டைம் எடுக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கும். அவர் சொல்கிற மாதிரி தான் நிர்மல்குமார் தானே அவர் பேசிகிட்டு இருக்கும்போது மினிஸ்டர் சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி இவ்வளோ தவறுகள் நடந்திருக்கு, நிறைய முறைகேடு நடந்திருக்கு, இதெல்லாம் நடந்திருக்கும் போது என்ன சொல்கிறது கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணணும். கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணணும்னா இவங்க வந்து இவங்களே புதுசு, இவங்களுக்கு வந்து என்னென்ன ரிப்போர்ட்ஸ் இப்போ தான் ஒவ்வொன்றா வர ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் பண்ணால் தான் முடியும். டெஃபினட்டாக நடக்கும். ஓகே ஓகே. இப்படி நடக்குங்கிறீங்களே, இப்போ அதுவரை மக்கள் வந்து இப்போ அடுத்த நாள் போராட்டம் பெருசாகும், இது அடுத்த நாள் போராட்டங்கள் பெருசாகும், மின்சாரம் இல்லாண்டு, ஏன்னா இது வெயில் காலம் அப்படிங்கும்போது இது வந்து அவசர கால நடவடிக்கை ஏதாச்சும் எடுத்து இதை சமாளிக்க அதான் பண்ணிகிட்ருப்பாங்க, பண்ணுவாங்க. அதாவது இப்போ நம்ம எப்படி சொல்ல முடியாதுன்னு அவங்களாலேயே இப்போ வந்து எதுவுமே சொல்ல முடியாது. ஆக்சுவலாக வந்து அவசர கால நடவடிக்கைன்னா நேற்று நடந்த கூட்டத்துக்கு அன்றைக்கி நேற்று நைட்டை அரெஸ்ட் பண்ணி போட்டாச்சு, அதுதான் அவசர காலம் பண்ண முடியும். இந்த மாதிரி 10 நாள் கழித்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் அந்த மாதிரி வேலையெல்லாம் நடக்கலை. இதுதான் அவசர நடவடிக்கை. ஸோ அந்த மாதிரி இல்லை. இப்போது இந்த மின்சார பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது. அது சீக்கிரம் சொல்யூஷன் வந்துடும், இன்னும் 1 வாரம் 10 நாளுக்குள்ளே வந்துடும் நினைக்கிறேன். ஆனால் இன்னொரு என்ன நிர்மல்குமார் பேட்டியில் கூட பார்த்திங்கன்னா போன ஆட்சியில் வந்து சரியாக பராமரிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்தாங்க. அதுக்கு வந்து ஏற்கனவே இருந்த போக்குவரத்துறை அமைச்சர், திமுக போக்குவரத்துறை அமைச்சர் வந்து மின்சாரத்துறை வந்து திமுக குறை சொல்லி இப்படி ஆட்சி நடத்த வேண்டாம், இது வந்து அப்படி பண்ணாதீங்க, மக்களுக்கு என்ன நடக்குதோ டக்குன்னு பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இதே திமுக செந்தில் பாலாஜி ஆட்சிக்கு வரும்போது 40 நாள் கழித்து அதிமுக குறை சொன்னார். அந்த வீடியோ இப்போ வைரல் ஆகிட்டுருக்கு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு. இதெல்லாம் தான் மாற்றி குறை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க சொல்யூஷன் யார் சொல்கிறாங்க? இதுவரையிலும் அவங்க 2 பேர் மாற்றி சொல்லியிருந்தாங்க, சொல்யூஷன் சொல்லலை. இந்த வாட்டி வந்து குறைஞ்சபட்சம் 60 நாள் வச்சுங்க, அந்த 60 நாளில் இது சொல்யூஷன் வரும். ஏன்னா வந்து கரெக்டாக அவங்க ஆய்வு பண்ணிகிட்டு இருக்காங்க, இவங்க வந்துடும் சொல்யூஷன் பண்ணிடுவாங்க. ஓகே. அதில் அனிதா ராதாகிருஷ்ணன்லாம் அந்த பார்த்தீங்களா என்னென்ன பேசுனா, இந்த குற்றம் சொல்லாதீங்க இல்லை மாற்றி சொன்னவர் அவர் தான். இப்போ அதே மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் போது அவர் மேலே இப்போ பண மோசடியோட அமலாக்கத்துறை வந்து தமிழக அரசுக்கு கடிதம் கொடுத்துருக்கு விசாரணைக்கு. அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மேலே கொடுத்துருக்கு. இதெல்லாம் தமிழக அரசு உடனடியாக அப்ரூவ் கொடுத்துருமா, இல்லை அது யோசிப்பாங்களா? இல்லை, யோசிக்கிறதுக்கு என்ன ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் வந்து டிலே தான். இது ஆல்ரெடி இவங்க பண்ணது டிலே தான். எவ்வளோ நாள் பெண்டிங்கை போட்டு ஊற வச்சு இதெல்லாம் நேரு மேலே எஃப்ஐஆர் போடல, நேரு மேலே அந்த முறைகள்லேயே எஃப்ஐஆர் போடாமல் விட்டாங்க. இதெல்லாம் எவ்வளோ நாளில் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க பண்ணணுமா கூடாதா? பட் இதுதான் ஆகணும். இதெல்லாம் வந்து பண்ணாமல் இருந்தால் தான் தவறாயிடும். அவங்க வந்து எதுவாக இருந்தாலும் யார் தப்பு பண்ணாலும், அவங்க சொந்த கட்சியில் ஆளுங்க தப்பு பண்ணாலும் நடவடிக்கை எடுத்தால் தான், அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, நடவடிக்கை எடுத்தால் தான் இவங்களுக்கு நேம் வரும். இவங்களுக்கு வந்து சரியான பாதையில் போகிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு கிரெடிட் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து இருக்கட்டும் பரவாயில்ல, அவர் பெரியவர், இவங்க ஆல்ரெடி இருந்தவங்க, இவங்களுக்கு கொஞ்சம் செலவு கொடுப்போம், கொஞ்ச நாள் கழித்து பார்ப்போம், இதெல்லாம் இருக்கவே கூடாது. தப்பு செஞ்சால் அப்பப்போ தண்டனை கிடைக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் இவங்களுக்கு தான் கெட்ட பேர் வரும். அதே மாதிரி பழைய கேஸ் கிட்னி திருட்டுலாம் எடுத்திருக்காங்கல்ல, அதெல்லாம் நல்ல ஒரு ரிசல்ட் நல்ல தீர்ப்பு கிடைக்கல. இல்லை, தப்பு பண்ணால் தண்டனை கொடுத்துட வேண்டியதான். அது ஒன்றும் இது யோசனை பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ தாங்க மற்றவங்களுக்கு பயம் வரும். ஸோ அவங்க இப்போ வந்து ஆல்ரெடி அவங்க தவறு பண்ணியிருக்காங்க, அது பப்ளிக்காக தெரியுது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்கலன்னா சரி, நம்மளுக்கும் அது பரவாயில்ல, நம்மள ஏதாவது தப்பு செய்யலாம், மற்றவங்களுக்கு துணிச்சல் வரும். அது வரக்கூடாதுன்ற காரணம் என்னன்னு சொன்னால் இந்த மாதிரி பண்ணணும். இமீடியட்டாக நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுத்து யார் தப்பு பண்ணாலும் சரி, ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸு வந்தாலும், யார் டிவிக்கே ஆளுங்க மேலே வந்தாலும் ஆக்ஷன் எடுக்கணும். அப்போ எடுத்தால் தான் எல்லாருக்குமே பயம் வரும், பப்ளிக்காக பயம் வரும். நன்றி சார். நன்றி. பொறுத்திருந்து பார்ப்போம் நம்மளுடைய தாவேக்கோட ஆட்சி எப்படி இருக்குது அப்படின்னு, இன்னும் என்னென்ன விமர்சனங்கள் வருதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நல்ல இதே நடக்கும்.